தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று யோவேல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம். களங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை, வெறுமையானவைகள் நிரப்பப்படுகிறதை காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் சில வெறுமைகள், நீங்கள் கையிடுகிற காரியங்களிலே வெறுமைகள், உங்களுடைய குடும்பங்களிலே வெறுமைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெறுமைகள், இந்த வெறுமைகளின் நிமித்தமாய் உங்கள் வாழ்க்கையில் கவலையோடு நிறைவில்லாதவர்களாய் வாழ்க்கையில் உடைந்து போய் இருக்கிற சில அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டு, உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறீர்கள். இன்று இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறதான இந்த சமயத்திலே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, களங்கள் தானியத்தினாலே நிரம்பும். அது ஓவர்ஃப்ளோ ஆகிறத கர்த்தர் காணும்படி செய்வார். நிரம்பி வழிகிறத கர்த்தர் காணும்படி செய்வார். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். ஆமென், ஆமென். அல்லது வழிந்து ஓடும். அந்த திராட்சரசம் உங்கள் ஆலைகளில் வழிந்து ஓடு அப்படின்னா என்ன? அங்கே மிகுதியான ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். எதிர்பார்க்கல நீங்கள். உங்கள் வாழ்க்கையில் இனி இதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது, இனி எங்களுக்கு இது வாய்க்க போகிறது கிடையாது. ஒருவேளை அது உங்கள் வீட்டு காரியமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் விற்பனை செய்ய போகிற ஏதோ ஒரு சில காரியங்களாக இருக்கலாம். இதெல்லாம் எங்கே நமக்கு கையில் கைக்கூடி கிடைக்க போகுது, இல்லை இதை எப்படி நம்ம வாங்க போகிறோம், இது எப்படி நமக்கு உண்டாகும் தெரியாது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், களங்கள் வெறுமையாக்கப்பட்டு இருக்கிறது, களங்கள் தரித்திரமாக இருக்கிறது, களங்கள் அது ஆசீர்வாதமின்மையாக இருக்கிறது. ஆனால் இன்று இந்த வார்த்தைகளை கேட்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், உன் களங்கள் தானியத்தினாலே நிரம்பி இருக்கும்படியாய், உன் ஆலைகளில் திராட்சரசம் வழிந்தோட புரண்டோடும்படியாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் எதிர்காலத்தையும் மிக முக்கியமாய் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் கர்த்தர் நிரப்புவாராக. ஜெபம் இல்லை, வெறுமையாக இருக்குது. வேத வாசிப்பு இல்லை, வெறுமையாக இருக்குது. ஸ்தோத்திரம் இல்லை, வெறுமையாக இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், இன்று 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 உங்களை கர்த்தர் நிரம்பி வழிகிற பாத்திரமாய், நிரம்பி வழிகிற தேவ ஜனமாய், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நிரம்பி வழிகிறதான ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எதெல்லாம் வெறுமையாக இருக்கிறதோ, தரித்திரங்களாக இருக்கிறதோ, இல்லாமல் இருக்கிறதோ, அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நீர் ஆசீர்வாதத்தை, நிரம்பி வழிகிறதை, நிறைவை காணும்படி செய்வீராக. களங்கள் தானியத்தினால் நிரம்பட்டும், ஆலைகள் திராட்சரசம் வழிந்தோடட்டும், புரண்டோடட்டும். அதை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்கள் களங்கள் எல்லாம் எந்த இடத்துலலாம் போய் நிற்கிறீங்களோ ஜெயம் உண்டாகும். அந்த இடத்துல தானியங்களினால் நிரப்பப்படுவீர்கள். அதே இடத்துல திராட்சரசத்தில், ஆலைகளில் திராட்சரசத்தினால் புரண்டோடவும் அந்த நிறைவை காணவும் கர்த்தர் கிருபை செய்வார். God bless you.